வணக்கம். அன்பு நேயர்களே, நீங்கள் அற்புதமான சிந்தனையில் ஒரு நபர் என்னை கேட்டார், "இறைவன் யார் என்று சொல்ல முடியுமா?" என்று கேட்டார். இறைவனை நாம் காண்பது என்பது மிக எளிமை, மிகவும் அற்புதமான விஷயம். இறைவன் என்பவனை தேடி அலைகின்ற உள்ளங்கள் பல இருக்கின்ற போதிலும், அவர்கள் மத்தியில் நம்மை வாழ வைப்பது நமது காலம்தான். இந்த கடிகாரத்தை பாருங்க, 24 மணி நேரம், 12 மணி நேரம், 12 மணி நேரம் பகல், இரவு என்று 2 பாகங்களாக இதை நாம் பிரித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். பகலில் பாருங்க, காலையில சேவல் கூவுது, காக்கை கரையுது. மாலை பொழுதுல நல்ல மேகங்களை பார்த்து மயிலானது ஆடுகிறது தன் தோகையை விரித்து. ஏனென்றால் அதற்கு ஆனந்தமய கோஷம் என்று சொல்வார்கள். ஞானமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் என்பது காக்கை கரைவது போல், மனோமய கோஷம் என்பது சேவல் கூவது போல். இந்த தத்துவங்களில் உள்ளே இருக்க ஒவ்வொரு கியர் பாக்ஸையும் பாருங்க, அது 9 கியர் இருக்குது. அதுதான் 9 நவ கிரகங்கள். இந்த நவ கிரகங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மிகவும் எளிமையாகவும் இனிமையாகவும் இருக்கும். இதுதான் ஜோதிட ஒளி உங்களுக்கு எடுத்துரைக்கிறது. இந்த நவக்கோள்களுக்கும் இந்த நவ கியர்கள் 9 கியர்கள் செட்டாகி நமக்கு வினாடி பொழுதை காட்டிக் கொண்டிருக்கிறது. யாரொருவன் தன்னைத்தான் உணர்ந்து தன்னோட கால கடமைகளை செய்து தன் தாய் தந்தையருக்கும் நம் முன்னோர்களுக்கும் ஞாபக சக்தியாகவும் ஞான சக்தியாகவும் இருந்தால் அவருக்கு இறைவன் என்பது தன் வீட்டிலேயே தன்னிடத்திலேயே இருப்பார் என்பது உண்மை. உன் அணுவுக்குள் அணுவாய் எங்கும் நிறைந்திருக்கிற பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றலானது, அணு ஆற்றலானது நம்முள் இருக்கும் பொழுது நாம் ஒவ்வொன்றை தேடி அலைகின்றோம். அங்கே தேடி என்ன பயன்? சுத்திட்டு கடைசியில நம்மள்கிட்ட தான் வரோம். அப்படிப்பட்ட உன்னத நிலையை தாய் தந்தையர்களுக்கு உடலாகவும் உயிராகவும் உடம்பாகவும் உங்களுக்கு கொடுத்து உங்களை இந்த பூமியில் கொடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு நன்றி விசுவாசத்தோடு நாம் இருந்தால் நவகிரகங்களும் உங்களை இந்த கியர் வடிவிலே செயல்பட்டு உங்களுடைய நாடி நரம்புகள் நல்ல விதமாக வேலை செய்து பெற்றோர்களுக்கு செய்யும் கடமையின் மூலமாக இறைவனை நீங்க காணலாம். இறைவன் என்பதை உன்னை பூமிக்கு தந்தவர்களே இறைவன் ஆவார்.